கண்டிப்பா போய் ஆகணும். என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேங்க, இன்னைக்கு என் ஒய்ஃப்க்கு எக்ஸாம், என் மாமனார் வீட்டுல விட்டுருக்கேன். அது போக என் செல்லத்துக்கு உடம்பு சரியில்லை. கல் மனசாயிட்டேங்க நான். என் ஒய்ஃப் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நான் ஃபீல் பண்றது இல்லைன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன வயசுல ரொம்ப பிரச்சனை வந்ததுனால ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கும் எனக்குமே. சரி, அதுக்கு நான் ரியாக்டே பண்ணிக்க மாட்டேன். எல்லாரும் பார்த்துட்டு எப்படாம்பாங்க. ஏன்னா எனக்கு பெரிய பிரச்சனையாவே தெரியல. ஏன்னா அதோட ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைங்க பார்த்துட்டேன். இது நிறைய பேத்து கூட ரிலேட் ஆகும்னு நான் நம்புறேன். சின்ன வயசுல நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பண்ணி நிறைய ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் உங்களோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கூட நீ ரியாக்ட் பண்ண மாட்டேன், இது கூட என்கிட்ட சொல்ல மாட்டேன், இது கூட மெசேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்க கூட சண்டை போடுவாங்க. புரிஞ்சுக்கோங்கப்பா, புரிஞ்சுக்கோங்கம்மா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு சிம்பிளாக தெரியுது. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட தம்பி வரும்போதுங்க கார் லைசன்ஸ் வச்சிருக்காரு, கார் ஓட்ட தெரியாதுங்கிறான். கார் இல்லங்க. அப்புறம் அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. ஃப்ரெண்டோட கார்ல வந்து ஓட்டி கத்துக்கிட்டேன். அவங்க அப்பா டிரைவர், லாரி டிரைவர் இருக்காரா. கத்துக்கல, சும்மா இப்படி அப்படி சொல்லி கொடுத்தான். அங்கிருந்தே ஸ்லோ பண்ணு. ஏன் அவர் பக்கத்துல வந்து பயப்படுத்தி தான் அடிப்பியா? ஆனா நானா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் அவர் இந்த மாதிரி தப்பு இன்னொரு டைம் பண்ண மாட்டார். லைட்டா ஒரு பயத்துல ஐயோ அப்படின்னு சொல்லி பயப்படுவார். அவங்க இப்படி ஓட்டி கூட்டு போய் நம்ம எப்படி அவ்வளவு நேரத்துல போவோம். அடுத்தது அருண் ஓட்டி பழகிட்டு இருக்காங்க. ஒரு மலை பள்ளத்தாக்குல இருந்து வண்டியை தட்டி விட்டுருப்பாங்க. நான் கார்ல இங்க இப்படி தூங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிட்டு இருக்கான். எஸ் பெண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் எஸ் கரெக்டா போட்டான். நடுவில் இருக்கக்கூடிய எஸ்ல இப்படி திரும்பும் போது நல்லா இப்படி திருப்பி இப்படி பிடிச்சிட்டான். திரும்பிடுச்சு. அதுக்கப்புறம் விட்டு திருப்பி கூட்டு வரணும்ல, பண்ணல, பிடிச்சிக்கிட்டே இருந்துட்டான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மலை பள்ளத்தாக்கு பக்கத்துல போயிடுச்சு. எப்படி நான் முழிச்சேனே தெரியல.